உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது மீன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மேச ராசிக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வர்றார். அப்படி எப்ப வர்றார் அப்படின்னா, மே மாசம் 11ஆம் தேதி இந்த பெயர்ச்சி ஆரம்பிச்சு ஜூன் மாசம் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த பெயர்ச்சி நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பெயர்ச்சி மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பத்தி தான் நாம் இந்த வீடியோல நம்ம பார்க்கிறோம். அப்போ மீன ராசிக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி 2ஆம் இடத்து அதிபதியும் அந்த மீன ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதியுமான செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல ஆட்சி. அப்ப தனஸ்தானத்தில் தனாதிபதி உங்களுக்கு ஆட்சி. அப்ப இந்த பீரியடு மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. அதாவது ஒரு அற்புதமான, ஒரு அட்டகாசமான, ஒரு நல்ல நேரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. ஏன் நான் இப்படி சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ ஜென்ம சனி. இந்த ஜென்ம சனியில நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியில்லை. உங்களுக்கு குடும்ப ரீதியாக சில குழப்பங்கள், உங்களுக்கு பாத்தீங்கன்னா தொழிலையுமே நீங்க எடுக்கக்கூடாத சில முடிவுகள் எடுத்து அதுலயுமே பாத்தீங்கன்னா தேக்கம், நஷ்டம், நம்ப கூடாதவர்களை நம்பியும் நஷ்டம். நீங்க பாத்தீங்கன்னா குருவுடைய ஆதிக்கம் படைத்தவர்கள். இன்னைக்கும் பொய் பேச மாட்டீங்க, நல்லதுதான் நினைப்பீங்க. ஆனா அப்படிப்பட்டவர்களுக்கு இன்னைக்கு நல்லது நினைச்சாலும் இன்னைக்கு கெட்டது தான் வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு நீங்க பொய் பேச மாட்டீங்கன்னு சொன்னேன், இன்னைக்கு நீங்க பொய்யே பேசலினாலும் பொய் பேசுனீங்கன்னு தான் அப்படிங்கிற சூழ்நிலை தான் உருவாயிட்டு இருக்குது. அப்ப சமுதாயத்துல நல்ல அந்தஸ்து, நல்ல மனிதர்களுடைய சகவாசம், ஒரு விஐபியா நீங்க இருந்தா கூட அந்த இடத்துலயும் ஏதோ மனசங்கடம், மன கஷ்டம், இது மாதிரி குழப்பங்கள் வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் எதனால? இந்த சனி பகவானால. அப்படி இருக்கும்போது இப்போ தனாதிபதி செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தில் ஆட்சி. அப்ப இந்த பீரியட்ல நீங்க 7.5 சனியை மறந்துருங்க. இப்போ பாத்தீங்கன்னா பணம் வரக்கூடிய வழிகள் உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்ப பணம் இப்போ உங்களுக்கு 7.5 சனி. இந்த 7.5 சனி காலகட்டத்தில் நீங்க தொழில் செஞ்சு கொடுத்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு, வரல. உங்கள்கிட்ட பணம் ஒருத்தர் வாங்கிட்டாங்க, கொடுக்குறேன்னு சொல்றாங்க, ஆனா கொடுக்கல. அவங்கள அதட்டி சண்டை போட்டு வாங்கக்கூடிய அந்த மனப்போக்கம் நம்மகிட்ட இல்லை. நமக்கு கொடுக்கத்தான் தெரியும், நமக்கு எப்படி வாங்குறதுங்கிறது தெரியாது. அவங்களா கொடுத்தா தான் நம்ம வாங்கிக்குவோம். அப்படித்தான் இது வரைக்கும் போயிட்டு இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்த பணமும் வரவில்லை. அப்ப பாத்தீங்கன்னா நீங்க தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அந்த தொழிலையே ஏகப்பட்ட பிரச்சனைகள், குழப்பங்கள். அந்த தொழிலை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்துக்கு வந்துட்டு இருக்கிறீங்க. அந்த தொழிலையுமே நஷ்டம், வேலையாட்களுக்கே இப்ப சம்பளம் கொடுக்க முடியாத சூழ்நிலை. ஆனா பணம் எவ்வளவு வந்தாலும் பணம் எப்படி வருதோ அப்படித்தான் போயிருது. அப்ப அந்த பணம் நம்மளுக்கு நிக்கிறதும் இல்லை. அந்த பணம் பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன செலவு அப்படிங்கிறத நம்ம ஒரு 5 நாளுக்குள்ள எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கணக்கு கட்டிடுறோம் நாம. அப்ப இது மாதிரி ஒரு குழப்பத்தில் தான். உங்க கையில கடைசியில 5 ரூபாய் கூட இருக்கிறது இல்லை. வியாபாரம் பண்ணினாலும் அப்படித்தான், பிஸ்னஸ் பண்ணினாலும் அப்படித்தான், ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் அப்படித்தான். இப்போ வேலையில கூட நீங்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள், நீங்க எடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் ஆப்பட்டது எல்லாமே தப்பா தான் முடியுது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இது எல்லாமே நடந்து முடிந்த கதை. இப்ப நடக்க போறது எப்படி இருக்கும் அப்படின்னா,
கண்டிப்பாக மீனராசிக்காரர்கள் அந்த 7 சனியிலிருந்து வெளியில வரக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு. ஆனா சனி பகவான் உங்க ஜென்மத்திலேயே தான் இருக்கிறார். ஆனா சனியுடைய பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. எப்படி அப்படின்னா, உங்களுக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் ஆகப்பட்டது மிதுனத்திலிருந்து பெயர்ச்சியாகி புனர்பூஷ நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்திலேயே அந்த குரு பகவான் பெயர்ச்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க உச்ச பலத்தோடு. அந்த கடகத்திலிருந்து 9ஆம் பார்வையாக மீன ராசியவே பார்க்குறாங்க. அப்போ அந்த மீன ராசியில யார் இருக்கிறாங்க? சனி பகவான் இருக்கிறாங்க. அந்த சனி பகவானை குரு பகவான் பார்த்துட்டாரா? பார்த்துட்டாரு. அப்போ அந்த சனி பகவான் சுபராக மாறிட்டாரா? கண்டிப்பாக மாறிட்டாரு. அப்போ இதனால உங்களுக்கு அந்த 7 சனியினுடைய தாக்கம் 100க்கு 99% இருக்காது. இது உண்மை, உறுதி. மீனராசிக்காரங்களே, இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்பாட் டைம். ஏன்னா அந்த சனி பகவானை குரு பகவான் பார்க்கறது 1 வருஷத்துக்கு இருக்கும். அப்ப அந்த 1 வருடத்துல நீங்க வேணுங்கிறத சம்பாதிக்கலாம். நீங்க பட்ட கடனை அடைத்து விடலாம். உங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். செவ்வாய் பகவானும் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணம் வரக்கூடிய வழிகளை அவர் உருவாக்கி கொடுத்துருவாரு. அப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்க ராசியில இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பார்த்ததுனால தொழில்காரனே அவரு தான். அப்போ நீங்க தொழிலை திட்டம் போட்டு இந்த பீரியட்ல செய்யலாம். அப்ப திட்டம் போட்டு செஞ்சா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரவுக்கு மேல, அதாவது பார்த்தீங்கன்னா வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். லாபத்துக்கு மேல லாபம் வந்துட்டே இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா எவ்வளவு கடன் பட்டு இருந்தாலும் அடைச்சிருவீங்க. கடன் போக நீங்க ஏதாவது சொத்தை உருவாக்குவீங்க. ஏன்னா அந்த செவ்வாய் பகவான் தன்னுடைய ராசியவே 8ஆம் பார்வையாக பார்க்குறாங்க. உங்களுடைய மீன ராசியிலிருந்து அது பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம். அப்போ அந்த 9ஆம் இடத்தை தனாதிபதி பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பீரியட்ல பேர், புகழ், மரியாதை, நல்ல அந்தஸ்து, நீங்க வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நல்ல அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த குருடைய ஆதிக்கத்தில் பிறந்த மீனராசிக்காரர்களாகிய நீங்க நினைச்ச மாதிரியான, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியான, நீங்க எதை ஆசைப்பட்டீர்களோ அந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்வீங்க. உங்க மக்களையும் நல்லா படிக்க வைப்பீங்க. அவங்களுக்கும் நல்லபடியாக இந்த பீரியட்ல திருமணம் செஞ்சு வைப்பீங்க. ஏன்னா குரு உங்க ராசியவே பார்க்குறாரு. மக்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அது போக உங்க மக்களுக்கு குழந்தை இல்லைன்னா அந்த குழந்தை பாக்கியமும் கண்டிப்பாக இந்த பீரியட்ல கிடைக்கும். திருமண காரியங்களும் கண்டிப்பாக நடக்கும். நான் உறுதியா சொல்றேன், மனசார சொல்றேன். உங்களுக்கு கணக்கு போட்டு உங்களுக்கு கணிச்சு கரெக்டான முடிவை தான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அதே சமயத்துல உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் என்ன, அது யோகத்தை கொடுக்குமா இல்லை பார்த்தீங்கன்னா பாவத்தை செய்யுமா அப்படிங்கிறத செக் பண்ணி ஒரு முறை உங்க ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.